அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர்கிரீன் கைடன்ஸ். நீட் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த நீட் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வரக்கு முன்னாடியே நமக்கு ஆன்சர் கீ, என்டிஏனுடைய ஆன்சர் கீ, என்டிஏ ஆன்சருக்குரிய சேலஞ்ச் பண்ற ஆப்ஷன், ஒய்எம்ஆர் நமக்கு வந்து ஸ்கேன் காப்பி அனுப்புவாங்க, ஒய்எம்ஆர் சேலஞ்ச் ஆப்ஷன் அனுப்புவாங்க. அப்போ இந்த மாதிரி ஆன்சர் கீ சேலஞ்ச் ஆப்ஷன் எப்படி இருக்கும், ஒய்எம்ஆர் சேலஞ்ச் ஆப்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோங்க. ஸோ பொதுவாகவே அது ஒரு சிலருக்கு வந்து இந்த ஆன்சர் தான் கரெக்ட்னு சொல்லி ஃபைனலைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. பட் என்டிஏ ஒரு ஆன்சருக்கு கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் அது கன்ஃபார்ம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா சேலஞ்ச் ஆப்ஷன் பண்ண முடியும். பட் இது எல்லாருமே எல்லா கொஸ்டின் பண்ணுவாங்கன்னா பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு கொஸ்டின் அண்ட் கீ ஆன்சர் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு 200 ரூபா நான் ரீஃபண்டபிள் டெபாசிட் பண்ண மாதிரி இருக்குங்க. அப்போ இது கன்ஃபார்மா இதுதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கவங்க சேலஞ்ச் பண்ணலாம். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு லாஸ்ட் இயருடைய ஒரு ஒய்எம்ஆர் ஆன்சர் கீ எப்படி இருந்தது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ கொஸ்டின் நம்பர் 1 என்ன சொல்லியிருக்காங்க, கரெக்ட் ஆப்ஷன் 4 சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய கோடு படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொஸ்டின் பேப்பர் கோடு இருக்கும் இல்லைங்களா, அவங்க கோடு படி கரெக்ட் ஆப்ஷன் 4 சொல்லியிருக்காங்க. ஆன்சர் கீ இஸ் 4, என்டிஏ கொடுத்தது. இது மாதிரி நீங்க 4 ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்க. நீங்க இதுதான் ஆப்ஷன் கிளைம்டு. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 2 தான் கிளைம் அப்படின்னு பண்ணலாம். இந்த மாதிரி இப்போ நீங்க 2 கொஸ்டின் நம்பர் 2க்கு 1 கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுடைய ஆப்ஷன் என்ன? பட் இது கோச்சிங் சென்டரில் ஒரு சிலர் வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து 2ம் கரெக்டாகிற மாதிரி ஒரு இருக்குங்க. ஸோ அந்த சுச்சுவேஷனில் இப்போ நீங்கள் ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ணுறீங்க. இப்போ ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ணுறோம், அவங்களுக்கு மட்டும்தான் நமக்கு மார்க் கொடுப்பாங்களா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆப்ஷன் என்டிஏ 1ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 3 தான் கரெக்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ணுறாங்க. 3 தான் கரெக்ட் அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். 3 தான் சேலஞ்ச் பண்றாங்கன்னா அப்போ நிறைய பேர் 3 தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தென் இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணி எது கரெக்ட்னு டிசைட் பண்ணுவாங்க. ஒருவேளை 1 தான் கரெக்ட்னு டிசைட் பண்ணலாம், ஒருவேளை 3 கரெக்ட் டிசைட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 3 தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா சேலஞ்ச் பண்றவங்களுக்கு மட்டும் மார்க் கொடுக்க மாட்டாங்க. டோட்டலா எல்லாருக்குமே யார் யாரெல்லாம் 3 அட்டன் பண்ணியிருந்தாங்களோ, 3 கரெக்டான ஆப்ஷன் ஃபில் பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. அப்போ அதனால இது மோஸ்ட்லி எல்லாருமே சேலஞ்ச் ஆப்ஷன் போக மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் சேலஞ்ச் ஆப்ஷன் இருக்கு. அதாவது எல்லா கொஸ்டின்ஸுமே சேலஞ்ச் பண்ணலாம். அப்போ இது எத்தனை கொஸ்டின் சேலஞ்ச் பண்றீங்க? ஒரு 2 கொஸ்டின் சேலஞ்ச் பண்ணீங்கன்னா 400 rupees நான் ரீஃபண்டபிள் நம்ம அமௌண்ட் டிடி கட்டுற மாதிரி இருக்கும். ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர், டிடி இல்லை, ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் நம்ம பண்ற மாதிரி இருக்குங்க. டிடி கிடையாது, ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர். அப்போ இந்த மாதிரி நம்ம சேலஞ்ச் ஆப்ஷன் பண்ண முடியும். அப்போ இந்த கீ வந்த உடனே உங்களுக்கு உத்தேசமா ஒரு மார்க் தெரிஞ்சிட முடியும். அப்போ இது வந்து யார் கொடுத்துருக்கிற கீ? என்டிஏ கொடுத்த ஆன்சர் கீ. ஸோ இதுக்கப்புறம் சேலஞ்ச் ஆப்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனல் கீ ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபைனல் கீ ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு ரிசல்ட் வரும். அப்போ அந்த ஃபைனல் கீ அப்பவே நமக்கு என்ன மார்க் வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சிட முடியுங்க. அப்போ இந்த ஒய்எம்ஆர் சேலஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னா ஒய்எம்ஆர் நம்ம சேலஞ்ச் பண்ண முடியும். ஸோ ஒய்எம்ஆர் எப்படி சேலஞ்ச் பண்றது? ஒய்எம்ஆர் ரெஸ்பான்ஸ். இப்போ இந்த ஒய்எம்ஆர் ரெஸ்பான்ஸ் நமக்கு வரும் பாருங்க. இந்த மாதிரி ஒய்எம்ஆர் ரெஸ்பான்ஸ். ஸோ ஒரு ஸ்டூடெண்டுடைய ஒய்எம்ஆர் ரெஸ்பான்ஸ் நீட்டாக வந்திருக்கும். ஸோ இந்த ரோல் நம்பர் எல்லாமே இந்த மாதிரி என்னென்ன நீங்கள் ஷேட் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அந்த ஷேடிங் எல்லாமே கரெக்டாக ஷேட் ஆயிருக்கும். ரெஸ்பான்ஸ் எல்லாமே வந்திருக்கும். அப்போ இதில் நீங்கள் ஏதாவது மாற்றி வந்திருக்கா இல்லையான்னு பார்க்க முடியும். அப்போ அவங்க ரெஸ்பான்ஸ் ஒரு இது கொடுப்பாங்க. இது வந்து உங்களோட ஒய்எம்ஆர் ஸ்கேன் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுபடியே இதேபடி தான் ரெஸ்பான்ஸ் ஒன்று இருக்கும். இதுதான் பண்ணியிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1ஆம் நம்பர் கொஸ்டின் 3 பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க செகண்ட் கொஸ்டினுக்கு 1 பண்ணியிருக்காங்க. அப்போ இது 1 தான் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ரெஸ்பான்ஸ் இன்னொரு ஷீட் வரும். ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் ஷீட் இது வந்து ஒய்எம்ஆர் ஸ்கேன் காப்பி. ஸோ ஒய்எம்ஆர் ஸ்கேன் காப்பி மாதிரியே ரெஸ்பான்ஸ் ஷீட்டு ஒன்று இருக்கு. ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் ஷீட் என்னங்கிறதையும் பார்த்துடலாங்க. ஸோ அதை சேலஞ்ச் பண்ண முடியும். பாருங்க, இவங்க 2வது ஆன்சர் கரெக்ட். அப்போ 3rd ஸ்கேன் பண்ணியிருக்காங்க, அது 3rd ஸ்டேட் பண்ணியிருக்காங்க. அப்போ ரெக்கார்டட் ரெஸ்பான்ஸ் ஆஸ் பர் த ஒய்எம்ஆர் ஷீட். ஒய்எம்ஆர் ஷீட் படி என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் வரும். நம்ம ஷேட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த ரெஸ்பான்ஸும் நீங்கள் சேலஞ்ச் பண்ண முடியும். ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் வந்து ஒய்எம்ஆர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கீங்க, ஷேட் பண்ணியிருப்பீங்க, அதுக்கு இதுக்கு மிஸ்மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் சேலஞ்ச் பண்ண முடியும். அப்போ இது வந்து ஒய்எம்ஆர் ரெக்கார்டட் ரெஸ்பான்ஸ் ஆஸ் பர் த ஒய்எம்ஆர் ஷீட். இதில் தான் டிவியேஷன் வருது. இல்லை நீங்கள் வந்து 2லேயும் அது எதாவது தெரியாமல் ஒன்று ஷேட் பண்ணிட்டீங்க லைட்டாக, அப்போ நீங்கள் அந்த இடத்துல சேலஞ்ச் ஆப்ஷன் போக முடியும். தெரியாமல் ஒன்று நல்லா ஷேட் பண்ணிட்டீங்க, கரெக்டு தான். தெரியாமல் ஒன்றுனையும் கொஞ்சம் ஷேட் பண்ணிட்டீங்க, அப்போ அந்த சுச்சுவேஷனில் நான் கரெக்டாக இதை தான் ஷேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கும் சேலஞ்ச் போக முடியுங்க. அப்போது ஒய்எம்ஆர் ஸ்கேன் காப்பி உங்களுடைய மெயில் ஐடியில் வரும், ஒய்எம்ஆர்
நம்மளுடைய ரெஸ்பான்ஸையும் சேலஞ்ச் பண்ண முடியும், அதே மாதிரி நம்மளுடைய ஆன்சர் கீயும் சேலஞ்ச் பண்ண முடியும். அப்போ இந்த ஆன்சர் கீ சேலஞ்ச் ஆப்ஷன் தான் மோஸ்ட்லி நமக்கு தேவைப்படும். ஸோ இந்த ஆன்சர் கீ சேலஞ்ச் ஆப்ஷனை நீங்க பார்த்துக்குங்க. ஸோ இந்த ஆன்சர் கீ சேலஞ்ச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுக்கப்புறம் தான் நமக்கு ஃபைனல் ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.